வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுதல் லின்னாஸ் வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நார். கண்ணியமிக்க எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, முஸ்லீம் அல்லாத எங்களது இந்து மத சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக, பம்மல் கிளையின் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் திரளாக கலந்து கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர், மக்காவில் அப்துல்லா ஆமினா என்ற தம்பதிகளுக்கு பிறந்தார்கள். தன்னுடைய தாயுடைய வயிற்றில் கருவாக இருக்கும் போதே தந்தை மரணித்தார். அவர்கள் பிறந்து 6 வருடத்துல அவங்களுடைய தாயார் ஆமினா மரணித்தார்கள். தாயையும் தந்தையும் இழந்து நின்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய பாட்டனார் எடுத்து அவர்களை பராமரித்து வளர்த்தார்கள். பாட்டனாருடைய மரணத்துக்கு பிறகு அவங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிபுடைய பராமரிப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். சிறு வயதிலேயே அவர்கள் வியாபாரத்தில் அதிகமாக ஈடுபாடோடு இருந்தார்கள். எழுத தெரியாத, படிக்க தெரியாத ஒரு மாணவியாக, ஒரு சாதாரண ஒரு முகம்மதாக அந்த ஏரியாவில், அந்த ஊர்ல அவர்கள் வளர்ந்து உருவாகினார்கள். 25 வயதில் மிகப்பெரிய வியாபாரம் செய்கின்ற லட்சாதிபதியாக ஒரு இளைஞராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய நேர்மையை, அவர்களுடைய உண்மையை, அவருடைய சத்திய வாழ்க்கையை, ஒழுக்க வாழ்க்கையை, அவர்களுடைய நீதி வாழ்க்கையை பார்த்து பிரமித்து போகின்றார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். வியாபாரத்தில் பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்ய முடியுமா என்று கலப்படத்தையும் பொய்யையும் பித்தலாட்டங்களையும் கலந்து வியாபாரம் செய்கின்ற அந்த மக்களுக்கு மத்தியில, ஒழுக்கக்கேடான காரியங்கள் மலிந்து கிடக்கின்ற அந்த மக்களுக்கு மத்தியில, அந்த சமுதாயத்துக்கு மத்தியில ஒழுக்க சீடராக, ஒரு இளைஞராக, உண்மையான வியாபாரம் செய்கின்ற ஒரு நேர்மையான இளைஞராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கின்றார்கள். அவர்களுடைய நேர்மையை பார்த்து, அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து, அவருடைய பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த இரக்கத்தை பார்த்து, கருணையை பார்த்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்க விரும்புகின்றார்கள். திருமணம் முடிக்கின்றார்கள். 40 வயது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு. மிகப்பெரிய செல்வ சீமாட்டியாக இருக்கின்றார்கள். மக்கமா நகரில் இருந்து வணிக கூட்டம், எத்தனை வணிக கூட்டம் செல்கின்றதோ, மற்ற மற்ற நாடுகளுக்கு வணிகங்கள், வியாபார கூட்டங்கள் செல்லும்.
அத்தனை பேருடைய வியாபாரத்துடைய வணிகத்துடைய பொருளையும் ஒரே ஒரு நபராக கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பொருளாதாரம் இருக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை வாழ்க்கையை, ஒழுக்க வாழ்க்கையை, நேர்மையான வாழ்க்கையை பார்த்துதான் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. மொத்த சொத்துக்கும் அதிபதியாக இருக்கிற முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுடைய மோசமான வாழ்க்கையை பார்த்து, மக்களுடைய ஒழுக்கக்கேடான காரியத்தை பார்த்து, மக்கள்கிட்ட இருக்கிற அசிங்கமான சில விஷயங்கள் பிடிக்காமல் தன்னந்தனியாக இறைவனை துதிப்பாடுவதற்கு ஹிரா என்ற குகைக்கு அவர்கள் செல்கின்றார்கள். அந்த ஹிரா என்ற அந்த குகையில் நபிகள் நாயகத்துக்கு 40 வயதாக இருக்கும் போதுதான் இறைவன் தன்னுடைய இறை தூதராக நபியை தேர்ந்தெடுக்கின்றான். இறை தூதராக தேர்ந்தெடுத்து முதலில் திருக்குர்ஆனுடைய வசனத்தை, இக்ரா பிஸ்மி என்கிற வசனத்தை முதலாக இறக்குகின்றான். 40 வயதில் தன்னை முகமது என்கிற சாதாரண மனிதரை தனது நபியாக, தனது இறை தூதராக, இறுதி தூதராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பிறகு தன்னுடைய திருக்குர்ஆனுடைய வசனத்தை, மக்களுக்கு நேரான பாதையை காட்டுகின்ற தன்னுடைய வார்த்தையை, மக்களுடைய தீமைகளை அகற்றுகின்ற பாதையான குர்ஆனை 23 வருடமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் தன் இறை தூதருக்கு திருக்குர்ஆனை இறக்குகின்றான். எழுத படிக்க தெரியாத அந்த உம்மி நபிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய வார்த்தையை, தன்னுடைய கலாமை முகமது நபியுடைய உள்ளத்தில் அப்படியே தன்னுடைய மலக்கு என்ற மாணவன் மூலமாக பதிவு செய்கின்றான். முழுக்க முழுக்க அந்த திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள், வசனங்கள், திருக்குர்ஆனில் இறங்குகின்ற அந்த கட்டளைகள் முழுவதுமே மனித சமுதாயத்திற்கு நேரான வழி காட்டக்கூடியது. ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். திருக்குர்ஆன் என்பது ஏதோ முஸ்லிமுக்காக வேண்டி இறக்கப்பட்ட குர்ஆன் இல்லை. இந்து மத மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், முஸ்லிம் அல்லாத மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் சமுதாயத்துக்கும் உள்ளது. இறைவன் அப்படித்தான் கூறுகின்றான், ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா. இந்த குர்ஆன் காட்டும், முஸ்லிமுக்கு காட்டும் என்று ஒரே ஒரு மதத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. இது மனித சமுதாயத்துக்கு உண்டான பொக்கிஷம். மனிதர்களை நேர்வழிப்படுத்துகின்ற பாக்கியம். மனிதனாக, மிருகமாக வாழ்கின்ற மனிதனை உண்மையான மனிதனாக பண்படுத்துகின்ற வேதம். இது மக்களுக்கு நேர்வழி காட்டும், நேர்வழியை தெளிவாக காட்டும் என்று ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தில் உள்ள தீமையை அகற்றுவதற்கும், ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு மத்தியில் உள்ள மனக்கசப்பை நீக்கி அன்பை ஏற்படுத்துவதற்கும் இறக்கப்பட்ட வேதம் தான் திருக்குர்ஆன். அந்த திருக்குர்ஆனை தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இறைவனிடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க மக்களுக்கு அதை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்தினார்கள். அந்த மக்களுக்கு மத்தியில் தீண்டாமை தலை தூக்கி இருந்தது. நிறத்தால் தீண்டாமை. அரபி யாருக்கு தெரியவில்லையோ அவன் ஊமை என்று சொல்கின்ற இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல,
உயர்ந்தவன், தமிழ் பேசாதவன் தாழ்ந்தவன். இந்தியாங்கிற நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பல மாநிலம் இருக்கு, தமிழ் பேசுகின்ற மொழி இருக்கு, மலையாளம் பேசுகின்ற மொழி இருக்கு, கன்னடம் பேசுகின்ற மொழி இருக்கு, ஹிந்தி பேசுகின்ற மொழி இருக்கு. ஒரே இந்திய மாநிலம் ரீதியாக மொழி வேறுபடுகின்றது, அவ்வளவுதான். ஆனா மொழி வெறி கொண்டு இன்னைக்கு எத்தனை பேர் பேசிக்கிட்டு இருக்கிறான்? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிறான். மற்ற மொழியை விட அப்படி கேரளாக்கு போன வைங்க, அவன் தான் உயர்ந்த அவன் சொல்லுவான். கன்னடத்துக்கு போன வைங்க, அவன் சொல்லுவான் கன்னட மொழி தான் உயர்ந்தது தமிழை விட அப்படிமா. மொழியால் வெறுப்பை ஏற்படுத்தி மொழியால் உயர்ந்தவன் மொழியால் தாழ்ந்தவன் என்கிற இந்த ஏற்றத்தாழ்வை இங்க பார்க்கிறாங்க. இதை விட மோசமான பார்வை அந்த அரபுலக மக்கள்கிட்ட இருந்தது. இதை விட மோசமான வெறி இருந்தது. எந்த அளவுக்கு தெரியுமா? அரபி யாருக்கு தெரியலையோ அவன் ஊமன் சொன்னான். அரபி மொழி அவன் ஆனா அவன் ஊமையா, அந்த அளவுக்கு அரபு மொழி வெறி கொண்டிருந்தான். மொழி வெறி, நிறவெறி, கருப்பு சிகப்பு, நிறத்தால் உயர்ந்தவன் நிறத்தால் தாழ்ந்தவன் என்ற வெறி இருந்தது, குலத்தால் வெறி இருந்தது, இனவெறி இருந்தது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தீண்டாமை இருக்கிற அந்த மக்களுக்கு மத்தியில் தீண்டாமையை ஒழித்து காட்டினார்கள். யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ذكر وانثى. மக்களே, நீங்க கருப்பாக இருந்தாலும் நீங்கள் வெள்ளையாக இருந்தாலும் நீங்கள் மொழி எந்த மொழி பேசினாலும் நீங்க எந்த இருந்தாலும் நீங்க எல்லாருமே ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள். நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் சொல்றியப்பா, உனக்கு உன்னுடைய தாய் அத்தனை பேர் பிறந்திருக்கிறீங்க. உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மொழியால் நிறத்தால் கிடையவே கிடையாது. தன்னோடு இருக்கிற பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணன் கரைந்து கருப்பு நிறத்தில் இருக்கிற தன்னுடைய தோழர் முதலெல்லாம் அப்படியே கண்ணன் கரையிலே நீங்கி இருக்கிற அந்த கருப்பு நிற தோழர், அந்த கருப்பு நிற தோழர்கிட்ட இறைவனுடைய கடமையை நிறைவேற்றுகின்ற அழைப்பான வாழ்ந்து சொல்கின்ற பொறுப்பை கொடுக்கின்றார்கள். தான் எந்த ரலியல்லாஹு அன்ஹு நபி தோழரை தன்னோடு மகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கிக் கொண்டார்கள். உயர்வு தாழ்வுகிற இந்த தீண்டாமையை அடியோடு குழி தோண்டி புதைத்தார்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள்கொடை நபிகள் நாயகம் இல்லையா? இங்க இருக்கிற முஸ்லிம்கள் இறக்குமதியா? வெளிநாட்டுல இருந்து இறக்குமதியா பண்ணிருக்காங்க. அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு வாழ வழியில போய் இந்தியால போய் இறங்கிய போன பிளைட்ல இருந்து இறக்குனாங்களா? வெளிநாட்டில் இறக்குமதி இல்லை. இங்கு இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் நம்முடைய ஒரு தலைமுறை, ரெண்டு தலைமுறை, மூணு தலைமுறை நம்முடைய அப்பம் பாட்டன் மாறக்கூடிய அந்த பல தலைமுறைக்கு முன்னால் சென்றால் இங்கு முஸ்லிம் அல்லாத வேறு ஏதாவது மதத்தை சார்ந்தவராகத்தான் இருந்தார்.
முஸ்லிம் அல்லாத மதத்தில் அங்கு இருக்க தீண்டாமையை பொறுத்துக் கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல், தீண்டாமின் வழி பொறுத்துக் கொள்ள முடியாமல், இங்க பள்ளிக்கூடத்தில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான் ஒருத்தன், பள்ளிக்கூடத்தில் ஃபர்ஸ்ட் மார்க், முதல் மார்க், அவனை போட்டு அடிக்கிறானுங்க. எங்க இது நம்ம ஏன்டா அவனை போட்டு அடிக்கிறீங்க? இவன் தாழ்ந்த ஜாதி, இவன் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வருவான்? திறமை உள்ளவன், படிப்பு உள்ளவன், அறிவு உள்ளவன் ஃபர்ஸ்ட் வருது, என்னப்பா தப்பு? அவன் முதல் மார்க் எடுத்துட்டானா, அதுக்காக அவனை போட்டு அடிக்கிறான். என்ன உயர் படிப்பு படிச்சாலும் சரி, அவன் என்ன உயர் பதவிக்கு போனாலும் சரி, படிப்பால் அவனுடைய பதவி கூடும், அறிவால் அவன் தகுதி கூடும். ஆனால் தீண்டாமை இந்த பெயர் மட்டும் அவன் இருந்து நீங்காத குறையாக இந்த தேசத்தில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. உயர்ந்த பதவி இருக்கிறாருங்க, உயர்ந்த பதவியேற்கின்றார், நீதிபதியாக பதவியேற்கிற அவர், அவருக்கு என்று ஒரு ரூம், ஒரு ஹாலை கொடுக்கின்றார்கள். அங்கே இருந்து ஒரு சில வருடங்கள் பொறுப்பை முடித்துவிட்டு அவர் அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நீதிபதியா போகின்றார். அவர் சொல்லுகின்றார், இவர் இருந்த இடத்துல நான் இருக்க மாட்டேங்கிறார், எனக்கு இந்த ரூமை மாத்திருங்க, இந்த ரூம் வேண்டாம். ஏன்பா? இல்ல இதுக்கு முந்தி இருந்த நீதிபதி அவர் தாழ்த்தப்பட்ட ஜாதி, அவன் இருந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், அது தீட்டு. பாருங்க, படிப்பில் ஆனா என்ன கல்வியை வளர்த்தாலும் தீண்ட அந்த நினைப்பு இன்னைக்கு மக்கள்கிட்ட இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி தீட்டு என்ற பெயர்ல, தீண்டாமை என்ற பெயர்ல 2-3 தலைமுறைக்கு முன்னால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் இந்த தீண்டாமைக்கு விடுதலை, இந்த தீண்டாமையுடைய ஒழிப்புக்கு வழி இஸ்லாம் மட்டும்தான். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா மட்டும்தான். அதை சொன்ன மாத்திரத்தில் அடுத்த நிமிடமே அவன் தீண்டாமை, அதை வெறுத்து அதை பொறுத்துக் கொள்ள முடியாம தான் இஸ்லாத்தை தழுவிய நம்முடைய முன்னோர்கள் அந்த இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். ஆனா நம்ம எல்லாம் எந்த ஜாதியில இருந்து வந்தோம், எங்க இருந்து வந்தோம் நமக்கு தெரியாது. இஸ்லாம் அல்லாத மற்ற மதத்தை எடுத்துக்கிடுங்க, அவன் என்ன மதம் மாறினாலும் அவனோட ஜாதி பேரை சேர்த்துக்கிடுவான். ஏன்? அங்க அவன் மதம் மாறினாலும் தீட்ட ஒழிக்க முடியல. இஸ்லாத்துக்கு வருகின்ற ஒரே ஒழிப்பதற்கு ஒரே வழி, அதைத்தான் இறைவன் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்ஸா. மக்களே, நீங்கள் அனைவர்களும் ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த ஆதாம் ஹவ்வா என்ற ஒரு நீங்க எல்லோரும் அண்ணன், நீங்க மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் நீங்க எல்லோரும் ஒரே குடும்பம் என்ற இந்த செய்தியை, உங்களுக்கு மத்தியில் வேறுபாடு இல்லை, உங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை அப்படிங்கிற செய்தியை திருக்குர்ஆனில் இறைவன் இறக்கின்றான். அந்த செய்தியை மக்களுக்கு மத்தியில் நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள் நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எங்க அதனால தானே
திருக்குர்ஆன்ல ஜக்காத்துங்கிற ஒரு வரியை பற்றி திருக்குர்ஆன் பேசுகின்றது. செல்வம் படைத்தவர்கள், பொருளாதாரம் உள்ளவர்கள், பணக்காரர்கள் ஜக்காத்துங்கிற இந்த கடமையை செய்யணும். ஜக்காத்துனா செல்வம் படைத்தவர்கள் கவர்மெண்ட்டுக்கு, அரசாங்கத்துக்கு வரி கொடுப்பது. இன்னைக்கு நம்ம வரி கட்டுறவங்க ஜிஎஸ்டி இன்னைக்கு கொள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கா நாட்டுல. நம்ம வாங்குகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கிறோம். 10 ரூபாய்க்கு எந்த பொருள் வாங்கினாலும் சரி, சீனி வாங்கினாலும் சரி, நம்ம வாங்குற சீனி, அறுப்பு, கத்தரிக்காய், காய்கறி, பல்லாரி, என்ன நீங்க வாங்குற 2 வீலர், வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், நம்ம வாங்குற எந்த ஒரு பொருளுக்கும் அரசாங்கத்துக்கு நம்ம வரி கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அத ஜிஎஸ்டிங்கிற பெயர்ல 18%, 20%, 28% என்று மக்கள்கிட்ட இன்னைக்கு கொள்ளையடிக்கின்றார்கள். ஆனா திருக்குர்ஆன் வசதி படைத்தவங்க மட்டும், பொருளாதாரம் உள்ளவங்களுக்கு மட்டும் அதுக்கு ஒரு எல்லையை சொல்லுது. ஜக்காத்துங்கிற இந்த கடமையை, இந்த வரியை கொடு, 100% அந்த வரி, அந்த ஜக்காத் ஏழைக்குரியது. 8 நபரை திருக்குர்ஆன்ல இறைவன் சொல்லுங்க, நான் 8 நபருக்கு தான் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. அந்த வரி பணத்தை அந்த ஜக்காத் தன்னுடைய செலவுக்கு பயன்படுத்த கூடாது. இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியை கவர்மெண்ட் வசூல் செய்து தன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்றாங்க. அதுல ஏராளமான பித்தலாட்டங்களும், பொய்களும், அதில் மோசடியும் செய்கின்றார்கள். ஜிஎஸ்டி வரி மக்களை வளப்படுத்தும் அப்படின்னா மக்களை ஏழ்மைப்படுத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் செய்யுது. 1000 செல்லாது, 500 செல்லாது மக்களை கொன்றெடுத்தார்கள். விவசாயியுடைய வயிற்றில் அடிச்சு விவசாயியுடைய தற்கொலைக்கு காரணமாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளைக்கு பெட்ரோல் ரேட்டு கூடிக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் இப்ப ஒரு சில மாதத்துக்கு முன்னால்தான் 74 ரூபாய், 75 ரூபாய் பெட்ரோல் இருந்துச்சு. இப்ப 92 ரூபாய் 50 பைசா, 93 ரூபாய் நெருக்கத்தில் வந்துட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல 100 ரூபாய் கொண்டு வந்துருவான். சைக்கிள் தான் எல்லாரும் போகணும். சைக்கிள்ல போகணும், அதிகமா நடந்து பழக வேண்டிதான். ஊரு பக்கம் கிராமத்துல மாட்டு வண்டி ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு பைக்ல 4 பேர் போறான். டிராபிக் போலீஸ் பிடிக்கிறான். என்னப்பா 4 பேர், பெட்ரோல் ரேட்டு கூடிட்டு சார், 4 பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறான். ஆளுக்கு 25 ரூபா. வேற வழி இல்ல, சிங்கிளா போக முடியாது. சிங்கிளா போனா அது ஏசி பருத்துல பதிவு பண்ற மாதிரி முடியாது. பைக்கை ஃபுல்லா எல்லாம் உருட்டிக்கிட்டே போறான், ஓட்ட மாட்டுக்கான். ஆமாங்க, பைக்கை உருட்டாங்க. யானையை விட யானையை மேய்க்க சாட்டை இருக்கலங்க, அந்த சாட்டை ரேட்டு யானை ரேட்டை விட கூட. அப்ப இந்த மாதிரி மக்கள் நசுக்கிற வேலையை இன்னைக்கு மத்திய அரசாங்கம் செய்யுது. அதை வேடிக்கை பார்த்து கை கட்டிக்கிட்டு அடிமை எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் சரி பைக் ஓட்டாம இருந்துட்டு போறது என்ன நினைக்கிறோம். இல்லங்க, நம்மளுடைய அந்த அன்றாட இலகுவான வாழ்க்கை மட்டும் பாதிக்கல. பெட்ரோல் ரேட்டு கூட்டினா கூடுனா என்ன, பைக் ஓரங்கட்டு நடந்து போவோம், சைக்கிள் போவோம். பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. அந்த பெட்ரோல் டீசலுடைய விலை உயர்வால் நம்முடைய அன்றாட பொருளுடைய விலை ஏற்றம் அதிகமாகும். மாசத்துக்கு 10,000 ரூபாய் உங்களுடைய வீட்டில் பட்ஜெட்னா இந்த விலை, இந்த பெட்ரோலுடைய விலை ஏற்றம் இனிமே உங்களுடைய வீட்டுடைய பட்ஜெட் 15,000 ரூபாய் ஆகும். விலைவாசி கிட்டு 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 உயரும். தலை சுத்தி மக்கள் நிற்பாங்க.
மக்களுக்கு மத்தியில் பட்டினி பசி வறுமை ஏற்படும். மக்களை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது. அவர் பாதுக்கு பணத்தை ஃபுல்லா கொள்ளையடிக்கிறது, வேற யாருக்கு நாட்டை தார வார்த்து கொடுக்கிறது, இதுல தான் மோடி இருந்துகிட்டு இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், ஜகாத்துங்கிற இந்த புரட்சியை உருவாக்கினார்கள். அந்த புரட்சியை இருக்கிற மக்கள்கிட்ட மட்டும் அதுக்குன்னு ஒரு எல்லையை, ஒரு பொருளாதாரத்துடைய எல்லையை வகுத்து கரெக்டா 100% வசூல் செய்து அது முழுக்க 8 நபர்கள், அந்த 8 நபர்களையும் 8 நபருக்கு தான் கொடுக்க வேண்டும். அதுல ஒருத்தர் யார் தெரியுமாங்க? முஸ்லிம் அல்லாத பிற மத சகோதரர்கள், ஏழை எளிய மக்கள் கொடு, யாசிப்பவருக்கு கொடு, கடன்பட்டவருக்கு கொடு, சிறை கைதிகளை விடுதலை செய்வது கொடு, இப்படி சொல்லிட்டு வரும்போது அதுல ஒரு வார்த்தையை இறைவன் சொல்லுகின்றான், முஸ்லிம் அல்லாத இந்து மத மக்கள் கொடு. இவ்வளவு பெரிய ஒரு மனித நேயத்தை குர்ஆன் போதிக்கின்றது. அந்த குர்ஆனுடைய வார்த்தையை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில் வழிகாட்டினார்கள். நீ செல்வந்தனாக இருக்கிறியா? நீ சக்காத்து கொடுக்கிற அந்த கடை, உன் பக்கத்து வீட்டுல ராமசாமி இருக்காரா, உன் எதிர் வீட்டுல கந்தசாமி இருக்காரா, கஷ்டம், உன்னுடைய சக்காத்து காசு அவருக்கு கொடு, அவருடைய சிரமத்தை போக்குவதற்கு நீ பாடுபடு என்று குர்ஆன் ஜகாத்துங்கிற அந்த கடமையை 8 நபர் கொடுக்க வேண்டும். அதுல ஒரு நபர் அகிலத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருள் கொடை. தான் ஆட்சி செய்யும் போது அரசாங்கத்துடைய பொருளாதாரம் குவிஞ்சு கிடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாங்கத்துடைய பொருள் தனக்கு ஹராம் என்று சொன்னார்கள். ஹராம்னா தடுக்கப்பட்டது, தொடக்கூடாது. நபிகள் நாயகத்துடைய வீடும் பள்ளி வாசலும் பக்கம் இருக்குங்க. ஜகாத்துடைய பொருள் நபிகள் நாயகம் அதை கடந்து செல்வார்கள். அதை எடுத்து கீழே கிடக்கின்ற பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் இது தர்மத்தின் பொருளாக இருக்குமோ, ஜக்காத்தின் பொருளாக இருக்குமோ, இது என்னை தடுக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். தன்னுடைய பேரிச்சம்பழத்தை எடுத்து தெரியாமல் வாயிலே போடுகின்றது. சின்ன பிள்ளை தானே, அதுக்கு தெரியல. டக்குன்னு எடுத்து பேரிச்சம்பழத்தை வாயில போட்டால் நபிகள் நாயகம் அதை பார்த்து உடனே அந்த நம்ம என்ன செய்வோம்? சின்ன பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? அது சாப்பிட்டு போட்டுமே, அது வளர வளர தெரிஞ்சுக்கணும். சொன்னா கேட்கிற வயசா, சொன்னா புரியுமாங்க? போய் சின்ன பிள்ளைக்கு போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பேரிச்சம்பழத்தை தொண்டைக்குழி வரையும் விரல விட்டு நோண்டி வெளியெடுத்து, அரசாங்கத்துடைய சொத்து, அரசாங்கத்தின் பணம் உனக்கும் நபி இந்த முகம்மதுக்கும் முகம்மதுடைய குடும்பத்துக்கும் தடுக்கப்பட்டது ஹராம் என்று உனக்கு தெரியாதா? இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிகள் ஃபுல்லா அரசாங்க சொத்து தான் குளிச்சுக்கிட்டு இருக்கான். பதவிக்கு வந்துட்டான், எம்எல்ஏ ஆயிட்டான், எம்பி ஆயிட்டான்னா பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறான், கொள்ளையடிக்கிறான். மக்களுடைய சொத்துக்களை, மக்களுடைய பணத்தை சூறையாடுகின்றார்கள் அரசியல்வாதிகள். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, ஆட்சி தலைவரும். அந்த ஆட்சி தலைவர் தன்னுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற பொருளாதாரத்தை தனக்கு தடுக்கப்பட்டது, தான் குடும்பத்துக்கும் தடுக்கப்பட்டது, யாரும் தொடக்கூடாது. அரசாங்கத்தில் சொத்து குவிஞ்சு கிடக்கிற வேலையிலேயே தானும் தன்னுடைய குடும்பமும் தொடர்ந்து 3 நாள் சாப்பிடாமல் பட்டினி பசியுமாக கிடந்தார்கள்.
அரசாங்கத்துடைய காசு இல்லாம இல்ல, அவங்க நிர்வாகம் செய்த அரசாங்கத்துடைய கசானா குவிஞ்சு கிடந்துச்சு. ஒட்டக மந்தை, ஆட்டு மந்தை, குவியல். எந்த அளவுக்குன்னா முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் வந்து நபிகள் நாயகத்திட்ட வந்து முகமதே கஷ்டப்படுற, வறுமையில இருக்கிற அப்படின்னு முறையிடுறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 2 மழை நிரம்ப ஆடுகளை அள்ளி கொடுக்கிறாங்க. இது 2 மழை நிரம்பன எத்தனை ஆடுகள் இருக்கும்? 10 ஆடு கொடுத்தாங்க, 20 ஆடு கொடுத்தாங்க, 100 ஆடு கொண்டு வரலாம். வறுமைன்னு முறையிட்ட ஒரு மனிதர் 2 மழை நிரம்ப ஆடுகளை அள்ளி கொடுத்தாங்கன்னா எந்த அளவுக்கு அன்னைக்கு அரசாங்கத்திட்ட சொத்து குவிஞ்சு கிடந்துச்சு. அப்படி குவிஞ்சு கிடக்கிற அந்த வேலையில கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ஒரு பிறை பார்ப்போம், 2 பிறை பார்ப்போம், 3 பிறை பார்ப்போம், எங்க வீட்டுல அடுப்பு எரியாது. ஒரு பிறை, 2 பிறை, 3 பிறைன்னா 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 3 மாசம் வரைக்கும் இந்த வீடுகள் அடுப்பு எரியாது. அடுப்பு எரியாதுன்னா சமைக்க மாட்டோம். சமைப்பதற்கு எங்கிட்ட வந்து அதுக்குள்ள ஏற்பாடுகள், பொருளாதாரம் இல்லை. அப்ப ஒருத்தர் கேட்கிறாரு, எப்ப என்னங்க சாப்பிடுவீங்க? வீட்டுல சமைக்கல, வீட்டுல அடுப்பு எரியல, அப்ப என்ன நீங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்கிற கேள்விக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் வீட்டுல பேரித்தம்பழமும் தண்ணி குடிச்சு வாழ்வாங்க. அவ்வளவு தொடர்ந்து 3 நாள் நாங்கள் வயிறு நிரம்ப சாப்பிட்டது இல்லை. பக்கத்து வீட்டில் ஏதாவது அன்பளிப்பாக எங்களுக்கு பால்கள், கறந்த பால்கள் வந்தால் குடிப்போம். ஃபஜ்ர் தொழுது விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து அன்னை ஆயிஷாட்ட கேட்பாங்க, ஏமா சாப்பிட ஏதாவது இருக்காமா? யா ரசூலல்லாஹ், தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப நான் நோம்பு வச்சுக்கிறேன், தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு ஆட்சி தலைவர், ஒரு சக்கரவர்த்தி, சிரமம் ஒன்று கேட்ட மக்களுக்கு அள்ளி கொடுக்கிற சக்கரவர்த்தி தான் வீட்டுல தண்ணியை தவிர வேற எதுவும் இல்லைங்கிற அந்த பதில். அப்படிப்பட்ட வறுமையில, அப்படிப்பட்ட கஷ்டத்துல வாழ்ந்தவர் ஏன் அரசாங்கத்துடைய சொத்தை தொடமாட்ட? ஹராம். அது ஏழைக்குரியது, ஏழைக்குரிய ஹக்கு. வறுமையில் வாழ்கின்ற மக்களுடைய வறுமையை, மக்களுடைய சிரமத்தை போக்குவதற்குத்தான் நான், மக்களுடைய கஷ்டத்தை ஏற்படுத்த நான் இல்லை என்ற வழிமுறையை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மரணிக்கின்ற வரை பின்பற்றினார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன், இந்த குர்ஆனை முஹம்மது என்ற நபிக்கு இறைவன் இறக்கி தன் இறை தூதராக தேர்ந்தெடுத்து அகிலத்துக்கு அருள்கொடையாக அகிலத்தார்களை அவர்களை வழி நடத்தினார். அந்த காலத்துல பெண்களுக்கு உரிமை என்ற பேச்சே பேச முடியாதுங்க. பெண்களை மகா 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 மட்டமாக கருதினார்கள். ஆனால் முழுக்க முழுக்க அப்படிப்பட்ட அந்த சமுதாயத்தில் பெண்களுடைய உரிமையை, பெண்களுடைய கண்ணியத்தை உயர்த்துகின்ற வகையில நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கட்ட ஒரு தாய் வந்து பசிக்குதுமான்னு கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த இடத்துல வந்து வீட்டுக்குள்ள போய் தேடி பார்க்கறாங்க. பேரித்தம்பழம் வந்து 2 பேரித்தம்பழம் இருக்கு. அந்த 2 பேரித்தம்பழத்தை எடுத்து கொடுக்கறாங்க. பசியோடு வந்த அந்த தாயும் அந்த தாயுடைய 2 பிள்ளையும் இருக்கிற 2 பேர் பெண் குழந்தை
குழந்தை கையில கொடுத்துருந்தாங்க. இன்னொரு செய்தியில 3 பேரித்தம்பளம் வருது. அதுல உள்ள செய்தியை பாருங்களேன். வீட்டுக்குள்ள அப்படி தலைவி பார்க்கறாங்க, 3 பேரித்தம்பளம். 3 பேரித்தம்பளத்தை அப்படி எடுத்து கொடுக்கறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அம்மா 3 பேர் கொடுத்துட்டு ஒரே ஒரு பேரித்தம்பளத்தை மட்டும் தான் சாப்பிடுறதுக்கு வாய் பக்கத்துல கொண்டு போறாங்க. வேகமாக பசியில அந்த புள்ள, அந்த 2 பெண் குழந்தையும் பசியில வேக வேகமா சாப்பிட்டுட்டு வாயில போட்டு சமைச்சுக்கிட்டு இந்த தாய் வாய் பக்கத்துல கொண்டு போற பேரித்தம்பளத்தை அம்மா அதையும் தாமான்னு கேக்குது. பசியோடு தன் வாய் பக்கத்தில் கொண்டு போன பேரித்தம்பளத்தை அந்த தாய் அப்படியே 2ஆக பிச்சு தான் சாப்பிடாமல் அதை 2ஆக பிச்சு தன் பெண் பிள்ளை கையில கொடுத்துட்டு பசியோடு வந்த தாய் போக்கிட்டு பசியோடு திரும்புகின்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படிப்பட்ட இரக்கமா, இப்படிப்பட்ட கருணையா ஒரு தாய்க்கு நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தை இருக்குதோ அந்த 2 பெண் குழந்தையும் எந்த பெற்றோர்கள் பருவம் வயது வரையும் இறையச்சத்தை போதித்து வளர்க்கின்றனர், சுப்ஹானல்லாஹ். ஆண் குழந்தையை சொல்லல, பெண்களை மட்டப்படுத்துகின்ற அந்த சமுதாயத்தில் பெண்கள் சொன்னால் பெண்களை ஒரு உயிர் உள்ள நபிகள் நாயகம் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தை இருக்குதோ அந்த 2 பெண் குழந்தையும் எந்த பெற்றோர்கள் இறையச்சத்தை போதித்து வளர்க்கிறாங்களோ அந்த பெற்றோர்களும் நானும் மறுமையில சொர்க்கத்தில் இப்படி இருப்போம். பெண்களுடைய கண்ணியத்தை, பெண்களுடைய மதிப்பை உயர்த்துகின்ற வகையில் போதனை. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு மனிதர் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், அதிகமாக நான் என் உறவு மனைவி இருக்கிறார், பிள்ளை அண்ணன் இருக்கிறான், தம்பி இருக்கிறான், தகப்பன் இருக்கிறான், தாய் இருக்கிறான். நான் எந்த உறவோடு நெருக்கமா இருக்கணும், எந்த உறவு முக்கியமா பேணி நடக்கணும், யாருக்கு முதல்ல பணிவிடை செய்யணும் அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு நபிகள் நாயகம் சொன்னாங்க, உம்முக்க உன் தாய் என்று சொன்னாங்க. தாய் என்று சொன்ன மாத்திரத்தில் திரும்ப அந்த மனிதர் யார சொல்ல, பிறகு யாரு, தாய்க்கு பிறகு யாரு, பிறகும் சொல்றாங்க சொல்ல, உம்முக்க இரண்டாவது தாய் தான். 2வது இடத்துல கூட தகப்பன வைக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. பாருங்க, சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு உன்னை சுமக்கிறா, உன்னை பெற்றெடுக்கின்றாள். ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற வழி, மரணத்துடைய விளிம்புக்கு சென்று ஒரு தாய் திரும்புகின்றாள். இருக்குதா இல்லையாங்க? ஒரு குழந்தையை வந்து வயிற்றுல சுமப்பது ஈஸியா பார்க்கிறோம். வயிற்றுல குழந்தை உண்டான நாள் என்று அவர் பெற்றெடுக்கின்ற வரைக்கும் நினைத்ததை சாப்பிட முடியாது, நினைச்ச மாதிரி உருண்டு புரண்டு படுக்க முடியாது. மூச்சு முற்றமா இருக்கும், மூச்சு திணறமா இருக்கும், மூசு மூசுன்னு மேலே இங்கேயும் இழைக்கும். அப்படி சிரமத்துக்கு மேல் சிரமப்பட்டு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டு சுமக்கிறார். மரணத்துடைய விளிம்புக்கு சென்று அவர் பெற்றெடுக்கிறார். நபிகள் நான் சொல்றாங்க, 2வதும் தாய். அவர் கேட்கிறார் மறுபடி, யார சொல்லலாம், 3வது யாரு? நபிகள் நான் சொல்றாங்க, 3வது உம்முக்க உன் தாய். 3வது இன்னொரு உரை அங்க வந்து ஜாயிஸ் இல்ல, அனுமதி இல்ல. 4வது யாரும் கேட்க மாதிரி சொல்ல, அபூக்க உன் தந்தைங்கிறாங்க. பெண்கள் இனத்துடைய பெண் இனத்தை வந்து உயர்வுபடுத்துகின்ற மிகப்பெரிய அருள்கொடையாக நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்களே.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு கணவன் ஒரு மனைவி திருமணம் என்ற இந்த பெயர்ல கணவன் மனைவி என்ற ஒரு உறவை இறைவன் ஏற்படுத்துகின்றான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் தேவை. திருமணம் என்ற இந்த முறையின் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள். உங்களுடைய ஒழுக்க இதுதான் உங்களுடைய ஒழுக்க வாழ்க்கையை பாதுகாக்கும். ஒழுக்க கெட்ட காரியத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிற கேடயம் இந்த திருமணம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த திருமணத்தின் போது அந்த பெண்ணுக்கு நீ கட்டாய அந்த பெண்ணிட்டிருந்து வரதட்சணை வாங்காதுன்னு சொல்றாங்களா இல்லையா? பெண்ணினத்தை பார்க்க அந்த காலத்துல ஆண்களே மனம் வந்து உங்களுடைய மகனை கொடுத்து விடுங்கள். பெண்களுக்கு வரதட்சணை என்ற பெயர்லையோ, சீலாட்டுங்கிற பெயர்லையோ, ஊர் கட்டுங்கிற பெயர்லையோ, பெண் வீட்டாட்ட இருந்து பெண்ணிட்ட நீங்க எதையும் கேட்காதீங்க. பெண்கள் இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் குமர் இல்லை, ஆண்கள் தான் குமரு. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் அப்படி இருக்குதா? இந்த மத வித்தியாசம் இல்லாமல் அனைத்து சமூக மக்கள்கிட்ட நடந்துகிட்டு இருக்குது. அனைத்து சமூக மக்கள்கிட்ட இன்னைக்கு திருமணம் என்று சொன்னாலே பெண் வீட்டில் கேட்கிறானா இல்லையா? எத்தனை பவுன் போடுவ, எத்தனை கலைஞ்சி போடுவ? ஒரு ஊர்ல பவுன், ஒரு ஊர்ல தங்க விற்கிற 4500 ரூபாய், 4000 சேதாரம் போட்டோம்னா 4000 இன்னைக்குள் நிலவரப்படி எத்தனை பவுன், எத்தனை கலைஞ்சி எல்லா சமுதாயத்திட்ட இருக்குது. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திட்ட வந்து இன்னைக்கு தலைவிரிச்சு இந்த வரதட்சணை கொடுமை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப லேட்டஸ்டா பணம் பேசுறது இல்ல, எல்லாம் ஒட்டுமொத்தமா நகரா 100 கலைஞ்சி போட்டுருங்க, 150 கலைஞ்சி போட்டுருங்க, 200 கலைஞ்சி போட்டுருங்க, வீட்டை கொடுத்துருங்க, காரை கொடுத்துருங்க, பைக்கு கொடுத்துருங்க, மாப்பிளைக்கு மோதிரம் போடுங்க, செயின் போடுங்க, மாப்பிளைக்கு எல்லா அட்ரஸும் பொண்ணு வீட்டுல எடுத்து கொடுக்கணும். இவன் எதுக்கு இப்ப யாரு இந்த மாப்பிள்ளை வாங்கினான்? இப்ப இதுல யாரு ஆம்பளை, யாரு பொம்பளை? இவன் தானே கொடுக்கணும், ஆம்பளை கொடுக்கணும். ஆனா பொம்பளை கையெங்கிறான இவன் ஆம்பளையா? இன்னைக்கு சமுதாயத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் அகிலத்துக்கு அருள்குடை திருமணம் என்ற இந்த பெயரில் பெண்ணையும் பெண்ணை பெற்ற பெற்றோர்களையும் இப்படி கஷ்டப்பட சொன்னார்களா? இலகுவாக சொன்னார்கள். சல்லி காசு, ஒரு துரும்பு, ஒரு குண்டூசி கூட திருமணம் என்ற பெயரில் பெண் வீட்டாத்தனி வாங்க கூடாது. பெண்ணை பெற்ற பெற்றோருக்கு அந்த பெண்ணை திருமணம் முடிச்சு வைப்பது எந்த இல்லை. சமுதாயத்தில் இல்ல, மார்க்கத்தில் இல்லாத ஒரு சில செய்திகளை பின்பற்றி இவர்கள் கஷ்டப்படுத்தி கொண்டார்கள். அப்ப திருமணம் என்ற இந்த விஷயம் ஆரம்பத்தில் இருந்து அந்த பெண்கள் திருமணம் வாழ்க்கையை தொடங்க இந்த நேரத்திலிருந்து லேசான வழிமுறையை காட்டுது. சரி, திருமணம் முடிச்ச பிறகு கணவன் மனைவிங்கிற இந்த வாழ்க்கை நடக்குதுங்க. அந்த திருமணங்கிற செய்தியை திருக்குறான் எப்படி சொல்லுது? உங்களிடம் கடுமையான ஒரு ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்து உள்ளார்கள். மணமகளா இருக்கிற பெண்ணு மணமகனா இருக்கிற ஆண்கிட்ட திருமணத்தின் மூலமாக கடுமையான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கின்றார். என்ன சொல்றாங்க? அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு இந்த திருமணத்தின் மூலமாக முன்னிட்ட சம உரிமை இருக்கு. வாழ்க்கை ஒப்பந்தம். திருமணம் என்பது வாழ்க்கை ஒப்பந்தம். எனக்கு கிடைச்ச அடிமை அப்படி நினைக்கிறாத. உன்கிட்ட கொடுக்கப்பட்ட அமானிதம், அந்த அமானிதத்தை பேணி பாதுகாப்பது உன்னுடைய பொறுப்பு. அந்த அமானிதத்துக்கு பாதிப்பாக
மறுமையில் தப்பிக்க முடியாது. வாழ்க்கைக்கு பாதுகாப்பான அரணாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நற்குணம் உள்ளவர்தான் பரிபூர்ணமான மூமின். யாருக்கு நல்ல குணம் இருக்குதோ பரிபூர்ணமான மூமின். நல்ல குணம் இருக்குன்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? நபிகள் நான் சொல்றாங்க, உங்களில் யார் தன் மனைவியிடத்தில் சிறந்தவரோ குணத்தால் அவர்தான் பரிபூர்ணமான ஒரு மூமின் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். உலகத்தில் வெளியிடத்தில் நல்ல வேலை பார்க்கிற இடத்துல அம்மா பாய் நல்ல உறுப்பா, கொடுக்கல் வாங்கல் பண்றீங்க, பாய் நல்ல. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இது இல்ல முக்கியம். உன் வீட்டுக்குள்ள நாலு சுபத்துக்குள்ள உன் மனைவி, உனக்கு வாக்கப்பட்ட உன்னுடைய மனைவி, உன் பொண்ணு, என் கணவர் அற்புதமானவர், என் கணவர் அன்பானவர், என் கணவர் பண்பானவர். அவ கொடுக்கணும் சர்டிபிகேட், அவ சான்று கொடுக்கணுமா? ஒரு மனைவி தன் கணவன் கொடுக்கின்ற சான்றுதான் நல்ல குணம் உள்ளவர், நல்ல பண்பானவர் என்று கொடுக்கிற சான்று யாருக்கு கிடைக்குதோ அவருடைய ஈமான் தான் பரிபூரணம் பெற்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். பெண் இனத்துக்கு பெண் குலம் நபிகள் நாயகம் காட்டினார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஜிப்ரீல் கொண்டு சுப செய்தி சொன்னார். சொர்க்கத்தில் ஒரு முத்து மாளிகை. நபிகள் நாயகம் ஹிராங்கிற குகையில தன்னந்தனியாக இறைவனை துதிப்பாடி கொண்டிருக்கும் போது, தனிமையில அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கும் போது பல நாட்கள் நடையா நடந்து அவங்களுக்கு உணவையும் குடிக்கிற தண்ணீரையும் கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல உள்ள கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அந்த சுடுகின்ற பாறை, அந்த மண்ணு, கடுமையான வெயில் சளைக்காமல் முகம் சுளிக்காமல் பல நாட்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொண்டு போவாங்க. அப்படி ஒரு நாள் உணவு கொண்டு போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. முகம்மதே, கதீஜா உங்களுக்காக வேண்டி உணவையும் பானத்தையும் கொண்டு வர்றாங்க. என் சார்பாகவும் அல்லாஹ்வின் சார்பாகவும் சலாம் சொல்லுங்க. என் சார்பாக அல்லாஹ்வின் சார்பாக சலாம் சொல்லுங்க. கூச்சல் கோபம் இல்லாத சொர்க்கத்தில் ஒரு முத்து மாலையை கொண்டு சுப செய்தி சொல்லுங்கள். என்ன காரணம் தெரியுமாங்க? அந்த இடத்துல மனைவி அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க பணியை செய்யும் போது அந்த பணிகளுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து அருள் செய்தி, நற்செய்தி கிடைக்கின்றது. இப்படி மனைவி கணவனுக்கு செய்கின்ற கடமை, அதே மாதிரி கணவன் மனைவிக்கு செய்கின்ற கடமையை சொல்லும் போது மனைவி சிறந்த கணவன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண் இனத்துக்கே ஒரு உயர்வை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். அகிலத்துக்கு மிகப்பெரிய அருட்கொடை இல்லையா? இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல கணவன் மனைவிக்கு சண்டை நடக்குங்க. மனைவிக்கு செய்கின்ற மனைவி இடத்துல கணவன் மனைவிக்கு மத்தியில் கசப்பு ஏற்பட்டு எந்த அளவுக்கு கணவன் மனைவியை கொலை செய்கின்ற அளவுக்கு போகுதா இல்லையா? சித்திரவதை ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கணவன் மனைவியை கொள்கின்றான். படிக்காதவன் இல்ல, தெரியாதவன் இல்ல, 2 நாளைக்கு முன்னால் பத்திரிகை செய்தி, டாக்டர் தன் மனைவியை காரை ஏற்றிக் கொள்கின்றார். ஒரு டாக்டர் மனைவிய காரை ஏற்றி கொலை செய்கின்றான். இவனுக்கு வாக்கப்பட்ட மனைவி, இவன் தான் வாழ்க்கை துணை, இவன் தான் கடைசி வரைக்கும் என்று நம்பி வந்த இரக்கம் இல்லாம கொள்றான். என்ன காரணம்?
மனைவியிடத்தில் சிறந்த கணவனாக இருக்க வேண்டும் என்ற போதனை அவனுக்கு இல்ல. அந்த மனைவி, அந்த பெண்ணை அவன் தனக்கு கிடைச்ச ஒரு அடிமை மாதிரி, தனக்கு கிடைச்ச ஒரு மட்டமாக கருதிய விளைவு அவளுக்கு செய்கின்ற கடமை குறையும் போது ரெண்டு பேருக்கு மத்தியில் மனக்கசப்பு, மன சங்கடம், முடிவு அவளை கொலை செய்கின்ற நிலை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மனைவியிடத்தில் இருக்கிற அன்பையும் பண்பையும், அவள் உனக்கு உன்னிடத்தில் முழு உரிமை பெற்றவள், அவளுக்கு உண்டான கடமை நீ கரெக்டாக சரியாக செய்யணும், இல்லை என்று சொன்னால் உன்னுடைய மறுமை வாழ்க்கை பாதிக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் பெண் இனத்தை, பெண் சமுதாயத்தை, பெண் குலத்தை பாதுகாக்கின்ற வகையில் சொல்வதற்கு இது ஒரு சான்று போதாதா? திருக்குர்ஆனை எடுத்துக்கொண்டால் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை அந்த திருக்குர்ஆன் மனிதனுடைய சிரமத்தை போக்கு, மனிதனுடைய கஷ்டத்தை போக்கு. நிறைய முஸ்லிம் அல்லாத மக்கள் வெளிப்படையாக என்ன செய்வாங்கன்னா, ஒரு சிலருடைய தவறான கருத்தை உள்வாங்க. குர்ஆன் தீவிரவாதமாம, பாய்மார என்னப்பா குர்ஆன் வன்முறையாம, இந்த மாதிரி குர்ஆனுடைய திருக்குர்ஆனை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ஒவ்வொரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சிரமத்தை போக்கு, கஷ்டத்தை நீக்கு. இந்த உலகத்தில் ஒரு மனிதனின் சிரமத்தை போக்கினால் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்கள் சிரமத்தை போக்குவான். மனிதன் மனிதனுக்கு உதவி செய். ஒரு மனிதனின் உயிர் இன்னொரு மனிதனுக்கு புனிதம், ஒரு மனிதனுடைய பொருள் இன்னொரு மனிதனுக்கு புனிதம், ஒரு மனிதனுடைய அந்த மானம் இன்னொரு மனிதனுக்கு புனிதம் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அகில உலகத்தில் இப்படி ஒட்டப்பட்ட ஒரு ஒரு மனிதனுடைய உயிர் இன்னொரு மனிதனுக்கு புனிதங்க. உயிர் புனிதம், மானம் புனிதம், பொருள் புனிதம். இப்படி குர்ஆன்ல எல்லா இடத்திலுமே மனித வகையில் மனித குர்ஆனுடைய போதனை எல்லாத்தை விட குர்ஆன்ல இருக்கின்ற ஒவ்வொரு உபதேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதனுக்கு எதெல்லாம் அடுத்த காரியத்தை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்களுக்கு போதனையாக எடுத்து சொன்னார்கள். இன்னைக்கு சமுதாயத்தில், குறிப்பாக நம்ம வாழ்கின்ற இந்த நாட்டில் குடியினால எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. மதுவினால எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு ரோட்டில் நிக்குது. எத்தனை பெண்கள், லட்சக்கணக்கான பெண்கள் இன்னைக்கு விதவையாக நிற்கிறார்கள். இன்னைக்கு நடக்கிற அதிகமான விபத்துக்கு காரணமே இன்னைக்கு மது குடித்து விட்டு வாகனம், இவன் சாராயத்தை குடிச்சிட்டு பைக் இப்படி ஓட்டுறான், தண்ணி அடிச்சிட்டு காரை ஓட்டுறான், எதிரில் வரவன் நல்லா வந்தான் அவன் மேல கொண்டு விடுறான், இவனுக்கு சாகுறான், அவனையும் சாகடிக்கிறான். இருக்குதா இல்லையாங்க? உலகத்தில் எல்லா படைப்பை விட சிறந்த படைப்பு மனித படைப்பு. என்ன காரணம்? மற்ற படைப்பை விட உங்களுக்கு பலம் அதிகமா இருக்கா? சிங்கத்தை விட, புலியை விட உங்களுக்கு பலம் ஜாஸ்தியா? ஒரு பாம்பு வருகிறவங்க எல்லாம் சிதறி பெறுவோம். அப்ப மற்ற படைப்பை விட பலத்துல ஒண்ணும் அதிகம் கிடையாது, எத்தனையோ குறைபாடு இருக்கு. ஆனாலும் இறைவன் சொல்றான், நீதான் சிறந்த படைப்பு. ஏன் தெரியுமா? சிந்திக்கின்ற அறிவு, ஆறிவு உனக்கு இருக்கு, மற்றதுக்கு அறிவு கிடையாது. மிருகத்துக்கு 5 அறிவுதான். அந்த மிருகத்துக்கு தங்கை யாரு, தந்தை யாரு, அம்மா யாரு, தம்பி யாரு தெரியாது. அது இனப்பெருக்கம் பண்றதுக்கு அதுக்கு வித்தியாசம் இல்லாமல் அது மிருகம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
இந்த மனித சமுதாயத்தை சிறந்த சமுதாயமாக ஆக்குனது சிந்திக்கின்ற அறிவு. இது என் தாய், இது என் மக, இது என் தம்பி, இது என் மனைவி, இது என் தங்கச்சி, இது என் தாய் கூட பிறந்த சாட்சி பெரியம்மா, இப்படின்னு நமக்கு பிரிச்சு காட்டுகின்ற அறிவை கொடுத்துக்கிறாங்க. இந்த அறிவை மழுங்கடிக்கின்ற ஒரு மிகப்பெரிய விஷம் தான் சாராயம். தண்ணி அடிச்சோன்னு தாயும் தெரியுதா, தாயை பார்த்து போடினா. சாராயத்தை உள்ள போன மூளை மணிஞ்சு போன தாயை கரகரன முடிய பிடிச்சு அடிக்கிறான். பெற்ற தாய் தந்தையை நீ சீ என்று கூட சொல்லக்கூடாது, திருக்குறான் சொல்லுது. அல்லாஹ்வை மட்டும் வணங்கு, அல்லாஹ்வுடைய படைப்புகளை வணங்காத படைத்தவனை வணங்கு என்று சொல்கின்ற இடத்துல எல்லாம் திருக்குர்ஆன் சொல்கின்ற போதனை வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்ற தாய் தந்தைக்கு உபகாரம் செய். நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நபியுக்கும் அக்பர் கபாயிர், பாவத்தில் பெரும் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைப்பது, இரண்டாவது உக்கூக்குல் வாலிதை. தண்ணி அடிக்காத வரைக்கும் நல்லா இருக்கான், சாராயம் உள்ள போறோன்னு பெத்த தாயை பிடிச்சி முடிய பிடிச்சி கரக்கரன்னு அடிக்கிறான இல்லையாங்க. வெளியே போகும்போது அழகா போவான், வெள்ளையும் சொல்லையுமா போவான். சாயந்தரம் வரும்போது அவன் எந்த வெள்ளையும் சொல்லையும் போனா அது அப்படியே கறிக்கட்டையா வருவான். வெளியே போன தன் மகன், வெளியே சென்ற தன்னுடைய கணவர், வீட்டுல பொருளாதாரத்தை ஏதாவது சம்பாதிச்சுட்டு வருவாரு, ஏதாவது வீட்டுக்குள்ள சமையலுக்கு காசு கொடுப்பாரு, வீட்டுடைய பராமரிப்புக்கு நம்முடைய நம்முடைய மகன் பார்த்துக் கொள்வான் என்ற சம்பாதிச்ச காசை எல்லாம் டாஸ்மார்க்களை விட்டுட்டு முழு போதையாக வீட்டுக்கு வருவான். தண்ணி அடிக்கிற ஆளை ஃபுல்லா நீங்க பாருங்க, வரும்போது கரெக்டா மூத்திர சந்தம் தான் போவாங்க, எதுவும் மாட்டான். தண்ணி அடிக்கிற ஆளுகள் ஃபுல்லா இந்த முட்டு சந்தில் இருக்கிற மூத்திர சந்தம் நறுமணமா செண்டா இருக்குங்க. நம்ம கூட நினைப்போம், என்னடா எவ்வளவோ நல்ல இடம் இருக்கு, எங்க உலக கரெக்டா அந்த மூத்திர சந்தம் போலாம். அது எப்படி தலை குப்புற 2 பார்த்து 1 பார்த்து போயிருப்பானே, தலை குப்புற அதுமே சங்கனமே உழுவான். சட்ட கிட்டலாம் அந்த யூரின் மற்ற நஜிஸ்லாம் பட்டு பக்கத்துல பெத்த புள்ள போறதுக்கு அருகருப்பு படும். வெளியே போன தகப்பனை காணமே, வேலைக்கு சென்ற கணவனை காணமே, வேலைக்கு சென்ற பிள்ளைய காணமே, இந்த மனைவி அவன் தாய் அவன் பிள்ளை தேடுவாங்க. கடைசியில பார்த்தா ஒரு மூத்திர சந்தில இருந்து கிடப்பான், அப்படியே தூக்கிட்டு போவாங்க. சாராயம் ஒரு மனிதனை மிருகமா ஆக்குதா இல்லையா? தன் தாயா சென்னையில் நடந்த ஒரு குடும்பத்தில் தினமும் அந்த வீட்டுக்கார மனிதர் அந்த அவருடைய கணவன் பகலெல்லாம் மனிதர் சாராயத்தை அடிச்சிட்டு வீட்டுல வந்து தனக்கு கை நிமிர்ந்த பிள்ளை, வயசுக்கு வந்த ஒரு பெண் பிள்ளை இருக்குது, அந்த பெண் பிள்ளைக்கு முன்னாலேயே தன்னுடைய மனைவியை கையை பிடிச்சு இழுப்பார். மனைவி கடுமையாக உதறுவாள், திட்டுவாள், ஏசுவாள். அவரை அந்த மனைவியை போட்டு அடி அடி அடிப்பான் போதையில. ஒரு நாள் ஏரியாவில் பக்கத்து தெருவில் அவங்களுடைய அந்த திருவிழாவுக்காக அந்த அம்மா போறாங்க. வெளியே போன உங்க வீட்டுக்கு வரல, வீட்டுல வயசுக்கு வந்த புள்ள மட்டும் இருக்கு, தன் மகன் மட்டும் இருக்கிறா. சரி அப்பங்கார வருவான், சரி தண்ணி அடிச்சவங்க என்ன புள்ளதானே இருக்கு, அவன் பெத்த அப்படிங்கிற தைரியத்துல இவன் அந்த கோயிலுக்கு சென்று விடுகின்றான். போதையில வந்த இவன் தன்னுடைய மகனை பார்க்கிறான், போதை தலைக்கு வெறி ஏற்றுகின்றது. அந்த பார்க்காமல் மகளுடைய ஆடையை முடிச்சு இருக்கிறான், மகள்கிட்ட தப்பா நினைக்க பார்க்கிறான். வீட்டுக்கு வருகிறான், நடக்கிற சம்பவத்தை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறான். அட பாவி, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனுக்கு கிடைக்கிற கதையாக என் பிள்ளைக்கு முன்னாலே அந்த கேவலமா நடந்துகிட்ட. சரி போதில போற விட்டேன்,
ஆனா இன்னைக்கு போதையில என்ன கையை பிடிச்சிருக்கிற மாதிரி மனைவி பெத்த புள்ள வித்தியாசங்க, பெத்த பிள்ளைய கையை பிடிச்சிருக்கியடா என்று கேட்டா போதில அவனுக்கு என்ன தெரியும்? போதில உதறிவிட்டு மீண்டும் மீண்டும் பெத்த மகள்கிட்டயே தப்பா நடக்க முயற்சிக்கிறான். பெத்த மகள் சொல்லுது, அப்பா நான் உன் மகள் என்று அந்த மகள் கதறுகின்றான். சிந்திச்சு பாருங்க, வேற வழி இல்லை. அவனுடைய மனைவி அருவமனை எடுத்து கழுத்தை அறுத்துக் கொள்கின்றாள். பெத்த மகட்டே மிருகமா நடக்கிற நீ எனக்கு புருஷனாக நீ உயிரோடு இருக்க வேண்டாம், நீ உசுரோடு இருப்பதை விட இன்று கழுத்தை அறுத்துக் கொள்கின்றாள். அவள் ஜெயிலுக்கு போறா, பெத்த மகன் ரோட்ல நிற்கிறார். சாராயத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள், பாதிப்புகள். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ரஜிசும் மின் அமலி ஷைத்தான் ஃபஹல் அன்தும் முன்தஹூன். இந்த மது, இந்த சாராயம், இது ஷைத்தானுடைய வழி, ஷைத்தானுடைய நஜீஸ், ஷைத்தானுடைய பாதை. ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா? இந்த நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த சமுதாயத்தை சந்தித்தார்களோ அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னால் கடுமையான ஒரு குடிக்காரராகத்தான் இருந்தார்கள். இன்னைக்கு என்ன அடிக்கிறார் டாஸ்மார்க்கு? அப்ப சாராயம் மது ஹராமாக்கிறதுக்கு முன்னால சஹாபாக்களுடைய வீடுகள்ல பேரலாக சாராயத்தை வச்சிருப்பாங்களாம். நம்ம ட்ரம்ல தண்ணி பொங்கலங்க, குடிக்கிற தண்ணி, சோப் போடுறதுக்கு துணிக்கு அவசர தண்ணி, அந்த மாதிரி ட்ரம்ல தண்ணி, குடிக்கிற தண்ணி வச்சிருக்கிற மாதிரி அவர்கள் சாராயத்தை, மதுவை பீப்பாய் வச்சிருப்பாங்க. அல்லாஹ் சாராயத்தை ஹராம் தடுக்கப்பட்டது. நபிகள் பெருமகனார் சொன்னார்கள், மனிதனுக்கு மாத்திரத்தில் சத்திய சகாபாக்கள் தன் வீட்டில் வைத்திருந்த சாராயத்தை அப்படியே ரோடுல ஊத்தி எறிந்தார்கள். தெருக்கள் அப்படியே ஆறு மாறி ஓடியதும். மனித சமுதாயத்துக்கு கேடு தருகின்ற, மனிதனை மிருகமாக வாழ மகையாறு மிருகமாக மாற்ற இருக்கின்ற மனிதர்களை மனித மாண்புலக உண்மையான ஒரு நல்ல குணமுள்ள மனிதராக வாழ வைத்த போதனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்க வழக்கத்தை நீக்கினாங்களே. இன்னைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இஸ்லாமிய சமுதாயம் உருவாகி இருக்குது. முஸ்லிம் இறைவனை கரெக்டாக விளங்கி நடக்கிற முஸ்லிம் இடத்தில் நீங்க போதையை பார்க்க முடியுமா? இங்க எத்தனை மக்கள் கூடி இருக்கிறார்கள், எத்தனை இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெண்களுக்கு பின்னால் எத்தனை ஆண்கள் இருக்கிறாங்க. எங்க இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்துல பீடி குடிக்கிற, சீரட்டு குடிக்கிற ஒரு புகையை காட்ட முடியுமா? ஏன்? முஹம்மது சொன்னார்கள், உடலுக்கு கேடு தருகின்ற, மனிதனுக்கு அழிவு தருகின்ற எந்த உன் கரங்களா கொல்லாதீர்கள். குர்ஆனுடைய வசனம். மனிதர்களை பக்குவப்படுத்துகின்ற, மனிதனுடைய அந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற போதனையை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு சொன்னாங்களே, அகிலத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய அருட்கொடைங்க. இது ஏதோ இஸ்லாமிய சமுதாயத்துக்கு மட்டும் போதனை இல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தை அளிக்கின்ற கேள்விகளையும் தடை செய்கின்ற ஒரு சட்டத்தை, ஒரு போதனையை அல்லாஹ்வுடைய இறை தூதர்கள் மக்கள் சமுதாய, மனித சமுதாயத்துக்கு வழிகாட்டினார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்ற காலத்துல டாஸ்மார்க் அரசாங்கமே நடத்துது. நீங்க அப்படிதான் இருக்குது. பண்டிகை வந்தா என்ன செய்யறான்? முன்கூட்டியே போடுறான். போன வருஷம் தீபாவளிக்கு 200 கோடி வித்துச்சு, இந்த வருஷம் தீபாவளிக்கு எவ்வளவு? போன வருஷம் கிறிஸ்துமஸுக்கு 150 கோடி வித்துச்சு, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு எவ்வளவு? பண்டிகை சொன்னா
மக்கள் தனக்குத்தானே அழிவை தருகின்ற அந்த நச்சு பொருளை எவ்வளவு குடிக்கிறானோ அதான் சிறந்த பண்டிகைமா நீ காட்டுதானே இல்லையா? அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருக்க, பொறுப்பில் அவனுக்கு தேவை வருமானம், அவனுக்கு தேவை காசு. மக்கள் எக்கேறு கெட்டு போனா அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மக்கள் மீது அதிகமாக அக்கறை கொண்டு பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போதனையும் இருந்தது. அவங்களுடைய ஒவ்வொரு போதனையும் படிக்க படிக்க அகிலத்துக்கு கிடைச்ச ரஹ்மத்துல் ஆலமீன் உலகத்துக்கெல்லாம் கிடைத்த உன்னதமான ஒரு அருட்கொடை அவர்கள் தான் என்று விளங்க வரும். அப்படி விளங்கி அதை புரிந்து அவர்கள் சொன்ன ஒவ்வொரு தன் வாழ்க்கையை எடுத்து நடந்து நம்முடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக, ஆரோக்கியமான வாழ்க்கையாக, ஒழுக்க வெறுப்பு இல்லாத பாசம் காட்டுகின்ற வாழ்க்கையாக எடுத்துரைக்கிற நன்மக்களாக உள்ள அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நந்தரவான என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.